Hi students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியலுக்கான மிக முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். 70 out of 70 இந்த வீடியோல சொல்லியிருக்க क्वेश्चंस மட்டும் படிச்சீங்கனாவே உங்களால எடுக்க முடியும். சோ அதுக்கு எந்தெந்த क्वेश्चंसலாம் படிக்கணும் அப்படிங்கறத சொல்ல போறேன். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே சொல்ல போறேன். சோ வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க. சோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு லீவே கிடையாது, நாளைக்கு எக்ஸாம், அது மேஜர் சப்ஜெக்ட் வேற, சோ எப்படி மார்க் எடுக்கிறது, சாப்டர்ஸ் வேற நிறைய இருக்குது, சோ எந்தெந்த क्वेश्चंसலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ண போறீங்க. சோ இந்த ஒன் டே ஈக்குவல் டு ஒரு நாள்ல, அது ஒரு நாள் கூட நம்ம கிட்ட டைம் கிடையாது. சோ மிஞ்சி போனோம் ஒரு நைட்டு மார்னிங் கொஞ்ச நேரம் படிக்கலாம். சோ அவ்வளவுதான். சோ 70 out of 70 எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி முடியும். சோ அதுக்கு நான் ரொம்ப கம்மியான क्वेश्चंस தான் சொல்ல போறேன். சோ இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் நல்லா படிங்க. அண்ட் கம்பல்சரி क्वेश्चनும் நான் எது வரும் அப்படின்னு நான் கண்டிப்பா இந்த வீடியோல சொல்லிடுவேன். அண்ட் ஒன் வேர்ட் எத்தனை புக் பேக் கேட்பாங்க, புக் இன்சைட் எத்தனை கேட்பாங்க, எல்லாத்தையுமே சொல்ல போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் மேத்ஸ் எக்ஸாம் இருக்குது, அடுத்து பிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரிக்குமே லீவு கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒன் டேல வந்து 70 out of 70 அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சேனல்ல டாப் 25 மார்க்ஸ். ஸோ இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பாஸ் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது வந்து ஓவரால் 70 out of 70 எடுக்கிறதுக்கு நான் பாஸ் பண்ணவே கஷ்டமா இருக்குது, எனக்கு வந்து 70க்கு ஒரு 40+ எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுல வந்து நான் 2 மார்க் 3 மார்க்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். 5 மார்க் அண்ட் 1 வேர்டு அது மட்டும் தான் சொல்லுவேன். 2 மார்க் 3 மார்க் இதுல பாத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து 40+, அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க 70 out of 70 எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு சாப்டர்லயும் ரோமன் லெட்டர் 1 வந்து ஒன் வேர்டை பொறுத்தளவுல ஃபுல்லாவே படிங்க. புக் பேக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 15 ஒன் வேர்டு. இதுல வந்து 12 to 13 கொஸ்டின் வரைக்கும் புக் பேக் கேட்பாங்க. ஒரு 3 to 2 கொஸ்டின்ஸ், 2 அல்லது 3 கொஸ்டின்ஸ் தான் புக் இன்சைடு கேட்பாங்க. ஸோ நல்லா பாத்துக்கோங்க. ஸோ புக் பேக்கை மட்டும் தரவா படிச்சீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா 12ல இருந்து 13 ஒன் வேர்டு அட்டென்ட் பண்ணலாம். அந்த 2ல இருந்து 3 புக் இன்சைடு கேட்கறாங்கல்ல, சோ அது எப்படி கேட்பாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும்ல, சோ பைத்தான் அந்த மாதிரி, சோ SQL, சோ அதுல உள்ள ப்ரோக்ராம்ல இருந்து ஏதாவது கேட்பாங்க. சோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஹைலைட் பண்ண வேர்டு, இல்ல வந்து ஏதாவது ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்ச இயரு, சோ அந்த மாதிரி இப்ப கம்ப்யூட்டர் அந்த ஜெனரேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, சோ அதுல இருந்து கேட்கலாம். சோ அந்த மாதிரிலாம் பாத்துக்கோங்க, ஓகேங்களா? சோ ஒன் வேர்டு ஓகே. இப்ப 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எப்படி 2 மார்க்கும் 7 அட்டென்ட் பண்ணலாம், அண்ட் 3 மார்க்கும் 7, 5 மார்க் 5மே அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் படிச்சா கச்சா முச்சான்னு எழுதி வச்சிருப்பேன். ஸோ டோன்ட் வரி, நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் எந்தெந்த சாப்டர்ல எந்தெந்த கொஸ்டின். ஸோ 2 மார்க்குங்கிறது ரோமன் லெட்டர் 2 1 ரோமன், ஒவ்வொரு சாப்டர்லயும் ரோமன் லெட்டர் 1 வந்து 1 வேர்டு, ரோமன் லெட்டர் 2 2 மார்க், ரோமன் லெட்டர் 3 3 மார்க், ரோமன் லெட்டர் 4 வந்து 5 மார்க், ஓகே? ஸோ நான் டைரக்டா சொல்றேன். சாப்டர் 1ல 2 மார்க்ல 1 2 4 5 7 இந்த क्वेश्चंसலாம் பாத்துக்கோங்க. சாப்டர் 1ல 1 2 4 5 7 2 மார்க், 3 மார்க் பாத்தீங்க அப்படின்னா 1 6 7 இந்த 3 क्वेश्चन, 5 மார்க் 1 and 2. சோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் क्वेश्चन நம்பர் சொல்றேன். புக் எடுத்து क्वेश्चन நம்பரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? அண்ட் சாப்டர் 2ல உங்களுக்கு ரெண்டு பார்ட் இருக்கும், பார்ட் 1 பார்ட் 2னு ரெண்டு இருக்கும். ஸோ அதுல பார்ட் 1ல பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க்ல 1 and 3 பாத்துக்கோங்க, 3 மார்க்ல 1 2 3 பாத்துக்கோங்க, 5 மார்க்ல 1 and 3 பாத்துக்கோங்க क्वेश्चन நம்பர் இதெல்லாம், ஓகேங்களா? அடுத்தது பார்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க்ல வந்து 3 4 5 பாத்துக்கோங்க, 3 மார்க்ல 1 3 பாத்துக்கோங்க, 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन மட்டும் பாத்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 3ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ல 2 3 4 அண்ட் 3 மார்க்ல 2 5 6, 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் பாத்துக்கோங்க. அண்ட் நான் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணலாட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த போட்டோக்கான PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணுங்க. பட் அது ஒழுங்கா புரியாது, ஏன்னா அது எதெல்லாம் கம்பல்சரியில கேட்பாங்க அப்படின்னு நான் வீடியோல சொல்லுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் சாப்டர் 4ல 2 மார்க் வந்து 2 3 4, 3 மார்க் 1 and 2, 5 மார்க் 1 and 3 பாத்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 5 பொறுத்தளவுல 2 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन, 3 மார்க் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 5 மார்க், 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 6ல பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க்ல வந்து 1 4, 3 மார்க்ல 2 5, 5 மார்க் வந்து இந்த சாப்டர்ல வந்து நீங்க பார்க்க வேணாம். சோ மற்ற சாப்டர்ஸ்ல 5 மார்க் பார்த்தா போதும். ஒரு 2 or 3 சாப்டர்ஸ்ல 5 மார்க் நீங்க பார்க்க தேவையில்லை. ஸோ 2 மார்க் 3 மார்க் மட்டும் படிங்க. 5 மார்க் மேக்ஸிமம் அந்த ஃபர்ஸ்ட் 10 to 15 லெசன்ஸ்க்குள்ள தான் வரும். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இதை மட்டும் படிச்சா போதும். அண்ட் நிறைய பேர் வந்து क्वेश्चन தெரியல அப்படின்னா அட்டென்ட் பண்ணாம வந்துடுறீங்க. ஸோ ப்ளீஸ் क्वेश्चन தெரியல அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை அட்டென்ட் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் வந்து அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் தெரியாத பட்சத்துக்கு ஒரு 5 மார்க் இப்போ ஒன்று தெரியல, ஆனால் அட்டென்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க, கண்டிப்பா 2 மார்க் கொடுப்பாங்க, இல்ல 2 இல்லாட்டியும் 1.5 மார்க் ஆகுது கொடுப்பாங்க. ஸோ அதனால அட்டென்ட் பண்ணி வைங்க, ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்னது சாப்டர் 7. சாப்டர் 7 பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா
2 மார்க் வந்து 1 and 6 பார்த்துக்குங்க, அண்ட் 3 மார்க் 3 and 5 பார்த்துக்குங்க. 5 மார்க் இதில் தேவையில்ல. சாப்டர் 8ல 2 மார்க் மட்டும் பாருங்க, 1 2 3 பாருங்க, 3 மார்க் அண்ட் 5 மார்க் வேணாம். சாப்டர் 9 பொறுத்தளவுல 2 மார்க் 1 to 5 பாருங்க, 3 மார்க் 1 3 4 பாருங்க அண்ட் 5 பாருங்க, 5 மார்க் 1 and 2 பாருங்க கொஸ்டின் நம்பர். அண்ட் சாப்டர் 9ல பார்ட் 1 பார்ட் 2 இது வந்து பார்ட் 1. இப்போ பார்ட் 2ல வந்து 2 மார்க் வந்து 1 2 4 6 10, 3 மார்க் 1 3 5, 5 மார்க் 2 3 பார்த்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 10 வீடியோ கடைசியில் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லிடுறேன். சாப்டர் 10ல 2 மார்க் 1 2 3 5 6, 3 மார்க் வந்து 3 4 5, 5 மார்க் 1 and 2 பார்த்துக்கோங்க. சாப்டர் 10 கொஸ்டின் நம்பர் 2 மார்க்கை பொறுத்தல 1 2 3 5, 2 3 6 3 மார்க், 5 மார்க் 1 2 4 பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இப்போ சாப்டர் 12 பொறுத்தளவுல 2 மார்க்ல 1 3 4 பார்த்துக்கோங்க, 3 மார்க்ல 1 2 4 பார்த்துக்கோங்க, 5 மார்க்ல 1 4 5 பார்த்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 13ல வந்து 2 மார்க்ல 2 3 5 பார்த்துக்கோங்க, 3 மார்க்ல 1 3 4, 5 மார்க்ல 1 2 3. சாப்டர் 14ல 2 மார்க்ல 1 3 5, 3 மார்க்ல 1 3, 5 மார்க்ல 1 3 பார்த்துக்கோங்க. சாப்டர் 15ல 2 மார்க் 1 2 5, 3 மார்க் 1 2 3, 5 மார்க் 1 and 3 பார்த்துக்கோங்க. சாப்டர் 16 2 மார்க் 1 2 3, 3 மார்க் 1 2 4, 5 மார்க் 1 2 and 5. இந்த 5 வந்து முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 17 2 மார்க் 1 2 3 5, 3 மார்க் 2 4 5, 5 மார்க் வந்து 2 and 3. சாப்டர் 18 2 மார்க் 1 2 14, 3 மார்க் 5, 5 மார்க் வேணாம். இப்போ வந்து கம்பல்சரி கொஸ்டின்லாம் என்னென்ன எப்படி கேட்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ 5 மார்க்கை பொறுத்தவரை இந்த லாஸ்ட் சாப்டர்ஸ் கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 3 4 சாப்டர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க, சம்திங் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இந்த என்ன கேட்பாங்கன்னா ரைட் அவுட்புட் ஃபார் தி ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் வந்து நீங்க எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் கொஸ்டின் கண்டிப்பா ஒன்னு இல்லை 2 கொஸ்டின் ஒரு லாஸ்ட் அந்த 2 5 மார்க்ஸ் வந்து ப்ரோக்ராம். எப்படின்னா இப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று இருக்கும், ஆப்ஷன் பி ஒன்னா. ஆப்ஷன் ஏல சம்திங் கொஸ்டின், ஆப்ஷன் பில பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் கேட்பாங்க. ஸோ அதனால ப்ரோக்ராம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வேற எந்த மாதிரி கேட்பாங்கன்னா லைக் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதுல என்ன கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த எரர் அண்ட் இல்லை அப்படி இல்லாட்டி எப்படி சொல்றது கரெக்ட் த எரர். ஸோ அந்த மாதிரி அதுல எரர் இருக்கும் அந்த ப்ரோக்ராம்ல. என்ன எரர் அப்படிங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும், இல்லாட்டி அதை கரெக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் எரர் இல்லாம எழுதணும். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. 3 மார்க்கை பொறுத்தளவுல உங்களுக்கு ப்ரோக்ராம் கேட்பாங்க, அதுல உள்ள எரர் ஃபைண்ட் பண்ண சொல்ற ப்ரோக்ராம். 5 மார்க்ல டைரக்ட் அவுட்புட் ப்ரோக்ராம் கேட்பாங்க. அண்ட் 2 மார்க்ல கம்பல்சரி கொஸ்டின் மேபி எப்படி கேட்கலாம்னா write syntax for if else statement or nested statement. ஸோ அந்த மாதிரி சின்டாக்ஸ்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கொஸ்டினுக்கான காமன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் சின்டாக்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கம்பல்சரியில் கேட்பாங்க. ஸோ அதனால ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சாப்டர் 2ல வந்து பைனரி நம்பர் இந்த கொடுத்துருக்க இரும எண்ணை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பைனரியில இருந்து கண்டிப்பா ஒரு சம் கேட்பாங்க. அந்த சம் வந்து கம்பல்சரி கொஸ்டின்லயும் சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பாத்துக்கோங்க. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எல்லா கொஸ்டின்ஸும் பண்ணுங்க. டாப் 25 மார்க் நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் தேங்க்யூ ஸோ மச்.